இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. சந்திப்புகள் சில மாற்றங்களை நமக்குள் தருகிறது. சந்திப்புகள் சில வியப்புகளை நமக்குள் ஏற்படுத்துகிறது. சந்திப்புகள் சில அனுபவங்களை நமக்குள் கொடுக்கிறது. கன்னிமரியாவும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்கும் போது என்னென்ன அனுபவங்கள், உரையாடல்கள், இறைவனுடைய திருவுளங்கள் நடந்தது என்பதை இன்றைய நாளினுடைய இறை வழிபாடு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூயாவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரது திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றீரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலருக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த இந்த உன்னதமான நிகழ்வானது விவிலியத்தில் அழகாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எலிசபெத்து கருவுற்றிருக்கிறாள் என்பதை தெரிந்தவுடனே அன்னை மரியாள் ஓடோடி சென்று அவரை சந்தித்தார். அவரோடு உடனிருந்து அவருக்கு எல்லா விதமான உதவிகளை செய்து அவருடைய தேவையை நிறைவு செய்தார். 3 மாத கால அளவு அவரோடு தங்கியிருந்து அவரின் தேவைகளை நிவர்த்தி செய்து எல்லா விதத்திலும் பக்க பலமாக ஆறுதலாக உறுதுணையாக இருந்தார் அன்னை மரியாள். இது வெறும் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்துக் கொண்ட சந்திப்பு அல்ல. அதற்கும் மேலாக இந்த உலக மீட்பர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உலக மீட்பரை முன்னறிவித்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி என்று சுட்டிக்காட்டிய திருமுழுக்கு யோவான் சந்தித்துக் கொண்ட வரலாற்று நிகழ்வு இது. எனவே இந்த சந்திப்பின் மேன்மையை உணர்த்துகின்ற இன்றைய நாளினுடைய விழாவிற்கு கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த விழாவிற்குரிய சிறப்பு ஆசீர்வாதங்களை பெற பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார்.
என்று கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாவை வாழ்த்தினார். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை சந்தித்த போது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று தனக்குள்ளேயே பெருமைப்பட அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து கடவுளின் தாய் என்பதை வெளிப்படுத்தி சொன்னார் தூய ஆவியினுடைய வல்லமையினால். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த பெருவிழாவில் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு உறவுகளே, 3 மிக முக்கியமான சந்திப்பினால் வருகின்ற தாக்கங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். 1, ஒவ்வொரு சந்திப்பும் ஓர் அனுபவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எந்த மனிதர்களை எல்லாம் சந்திக்கிறோமோ அவர்கள் எல்லோருமே நமக்கு ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சில பேருக்கு அந்த அனுபவம் கசப்பான அனுபவமாக இருக்கும், சில பேருக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும், சில பேருக்கு மாற்றத்தை தருகிற அனுபவமாக இருக்கும், இன்னும் சில பேருக்கு வருத்தத்தையும் வேதனையும் தருகிற துன்பமும் துயரமும் தருகின்ற சந்திப்பாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லா சந்திப்புகளும் ஒரு அனுபவம் தான். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வு என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் அந்த பிரசவ காலத்தில் ஒரு தாய் அனுபவிக்கின்ற உடலியல் மாற்றங்களை அன்னை மரியாள் உணர்ந்திருந்தால், புரிந்திருந்தால், எனவே உடல் ரீதியாக உள்ளபூர்வமாக ஆன்மாவோடு ஆன்மாவாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்தால். எனவே இந்த அனுபவம், இந்த சந்திப்பு மறக்க முடியாத சந்திப்பாய், மறக்க முடியாத அனுபவமாய் மாறியது. ஒவ்வொரு சந்திப்பும் மனிதனுக்குள் சில மாற்றங்களை கொண்டு வருகிறது. அந்த மாற்றங்கள் சிலரை நல்லவர்களாக வாழ வைக்கும், அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு வேறொரு திசைக்கு அவர்களை அழைத்துச் செல்லும், மிக உயர்வான மேன்மையான இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும். சில சந்திப்புகள், ஏண்டா இவனை சந்திச்சோம், இவனை சந்திச்சதுனால தான் இப்படி வாழ்க்கை நாசமா போயிடுச்சு, இந்த மனிதனை பார்த்ததனால்தான் என் வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம வெறுமையா போயிடுச்சு, அப்படிப்பட்ட அனுபவங்களை தருகின்ற மாற்றங்களும் உண்டு. சில அனுபவங்கள் உயர்வான நிலைக்கு நம்மை கொண்டு போகும், சில சந்திப்புகள் நம்மை மிக மிக தாழ்மையான, நம்முடைய மனம் வேதனைப்படுகிற அளவிற்கு நம்மை கீழ்நிலையில் இழுத்து கொண்டு போகிற அனுபவங்களாகவும் மாற்றங்களாகவும் இருக்கும். என் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த இந்த சந்திப்பு பல மாற்றங்களை அவர்களுக்குள் கொடுத்தது. எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்றால், அன்னை மரியாள் 3 மாத கால அளவு தங்கியிருந்து எலிசபெத் அம்மாளுக்கு என்ன பணிவிடையெல்லாம் செய்ய வேண்டுமோ, என்னவெல்லாம் அவருக்கு தேவையாக இருக்கிறதோ அத்தனையும் உணர்ந்து பொறுமையோடு காத்திருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை சந்தித்த உடனே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி தன்னையே மேன்மைப்பட, தூயாவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்ட எலிசபெத் அம்மாள் ஆர்ப்பரித்த அன்னை மரியாளை கடவுளின் தாயாக இந்த இடத்தில் அடையாளம் காட்டுகிறார். இது ஒரு மிக பெரும் மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அன்னை மரியாவை சாதாரண ஒரு மகளாக, ஒரு பெண்ணாக, ஒரு யூத பெண்ணாக பார்த்த சமூகத்தை மாற்றி போடுகிறது இந்த சந்திப்பு. அந்த மாற்றம்தான் எலிசபெத் அம்மானுடைய வாயிலிருந்து உதித்த வார்த்தைகள், இதோ என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார். அன்பு உள்ளங்களே, இந்த சந்திப்பு ஒரு வரலாற்று அனுபவம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சந்திப்பு இன்றளவும் ஒரு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு வரலாறாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்றால் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த அந்த சந்திப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதனால தான்.
எவ்வளவோ மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிறோம், எவ்வளவோ அனுபவங்கள் நமக்குள் வருகிறது, அல்லது நாம் அந்த சந்திப்புகளை எல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சந்திப்பு இது ஒரு வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இது வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், வெறும் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த சந்திப்பு மட்டுமல்ல, இது வரலாற்று நாயகன் புரட்சியினுடைய உச்சத்தில் இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகத்தினுடைய மீட்பர், இந்த உலகத்தின் மெஸ்ஸியா, உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவித்த மீட்பராகிய கிறிஸ்து அன்னை மரியாவினுடைய திருவயிற்றில் இருந்தபோது, திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்தபோது அந்த குழந்தை மகிழ்ச்சியினால் துள்ளியதே, இந்த குழந்தை அந்த மகிழ்ச்சியினால் ஆர்ப்பரித்ததே. இதனால் தான் இது ஒரு வரலாற்று நிகழ்வாக மாறியது. எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயங்கள், மறை உண்மைகளை கொண்ட விழாவாக, அர்த்தமுள்ள விழாவாக இது இருக்கிறதுன்னு பாருங்க. எனக்குள்ளும் ஒரு சந்திப்பு அனுபவங்கள் நிகழ்ந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக திருமுல்லை வாயில் நற்கருணை ஆண்டவர் ஆலயத்தில் நான் பணியாற்றினேன். எவ்வளவோ பேரை சந்திக்க நேர்ந்தது. எவ்வளவோ மனிதர்கள் என்னை சந்தித்தார்கள். நான் அவர்களோடு சந்திக்கிற சந்திப்பு, அவர்கள் என்னை சந்தித்த சந்திப்பு பல மாற்றங்களை கொண்டு வந்தது. பல இறை அனுபவங்களை எங்களுக்குள் உண்டாக்கியது. இந்த சந்திப்புகளும் இந்த நிகழ்வுகளும் ஒரு வரலாறாக மாறியது. எனவேதான் இது எனக்குள் பல தாக்கங்களை ஏற்படுத்தி, எனக்குள் சில மாற்றங்களை கொண்டு வந்து, எனக்குள் சில உருவாக்கங்களை ஏற்படுத்தியதனால் இந்த சந்திப்பும் கூட ஒரு வகையான ஆசீர்வாதம் என்பதை என்னால் உணர வைத்தது. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் எவ்வளவோ மக்களை சந்திக்கிறோம். எவருக்கும் கசப்பான உணர்வுகளை கொடுத்து விடாதீர்கள். எவருடைய மனமும் புண்படும்படி பேசிவிடாதீர்கள். எவரையும் வருத்தத்திலும் வேதனையிலும் தவிக்கும்படியான நிலையை உருவாக்கி விடாதீர்கள். உங்களுடைய சந்திப்பு அன்பில் மிகுந்திருக்கட்டும். உங்கள் சந்திப்பில் இரக்கம் இருக்கட்டும். உங்கள் சந்திப்பில் உதவி இருக்கட்டும். உங்கள் சந்திப்பில் ஒருவர் மற்றவரிடையே சமரச உறவு பாராட்டுகின்ற, தட்டி கொடுக்கின்ற, ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற உணர்வுகள் மேற்கொள்ளட்டும். அதன் வழியாய் ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு உறவின் பாலம் என்பதை உணர்ந்து கொண்டு, ஒவ்வொரு முறையும் தேவாலயத்திற்குள் வருகிற போது இறைவனை சந்திக்கிறோம். இறைவனை சந்திக்கிற அந்த சந்திப்பு நமக்குள் பல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை சந்திக்கிற சந்திப்பு நமக்குள் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த உணர்வோடு இந்த திருவிழாவை உற்சாகமாய் கொண்டாடி ஆண்டவருடைய ஆசீரை பெற ஜெபிப்போம். ஆமீன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. உள்ளத்தில் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உள்ளத்தில் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உன்னில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் பொறுத்தரு செய்வார். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும்
உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றுப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவை நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்ற நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோம் திருமுன் அடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென். வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நினைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை
உன்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். ஜெபிப்போமாக. இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை அவ்வருள் அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பாசிரை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிடக்கத்துடன் மீட்க திருபுலம் கொண்ட தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருபுலம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகளாகியவற்றின் கொடைகளை உங்களோடு சேர்த்து எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சந்திப்புகள் நல்ல இறை அனுபவங்களை நமக்கு கொடுக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடியே துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே
வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடியே துதித்திடுவோம். இந்நாளும் பாடியே